to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ். 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 200 குள்ளே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Adiyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மேட்டுப்பாளையத்தில் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, 2 பெண்கள் உயிருடன் மீட்பு. கலைஞர் கருணாநிதி நினைவு நாள். புதுவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேரணியாக சென்று திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. முதிரையர்பாளையத்தில் கஞ்சா விற்ற 5 பேர் கைது, 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுவை வருகை. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் கனமழையால் தனியார் தொழிற்சாலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து முதியவர் பலியான நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி முனையம் அருகில் தனியார் கொரியர் கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனியை சுற்றி 15 அடி உயர மதிர் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மதிர் சுவர் ஓரத்தில் இரவு தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு திடீரென பெய்த மழையில் கம்பெனியின் மதிர் சுவர் இரவு 8:45 மணி அளவில் திடீரென இடிந்து தள்ளுவண்டியில் உணவு கடை நடத்தி வந்தவர்கள் மீது விழுந்தது. அதில் கடையில் இருந்த ஊழியர்கள், மழைக்காக ஒதுங்கி நின்றவர்கள் என அனைவரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி கோரிமேடு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொக்லின் எந்திரம் மூலம் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 2 பெண்களை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். மேலும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணி தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் முதலமைச்சர் ரங்கசாமி விரைந்து வந்து மீட்பு பணியை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் சிவக்கொழுந்து, ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தொடர் மழையிலும் இடிபாடுகளை அகற்றும் பணி நள்ளிரவு வரை தொடர்ந்தது. இந்த சம்பவத்தால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேரணியாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், செந்தில் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவகுமார், அனிபால் கென்னடி, நந்தா சரவணன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உடனிருந்தனர். முதிரையர்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே சிலர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக மேட்டுப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது காவல்துறையினர் வருவதை கண்ட 5 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து 2 பைக்குகளில் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் விரட்டி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சாவை சிறு பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரெட்டிச்சாவடி பூசாரிபாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சேகர் மகன் சர்மா, பீராம்பட்டினம் சிங்காரவேலு நகரை சேர்ந்த கமலநாதன் மகன் கோகுல், மூபியான்பேட்டை ஜவஹர் நகரை சேர்ந்த சக்திவேல் மகன் நரேந்திரன், ரெட்டியார்பாளையம் லூயி ரெட்டியார் தோட்டம் மேரி உழவர்கரையை சேர்ந்த கணேசன் மகன் பிரசன்னா, பூத்துறை காசிபாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வீரபாலன் மகன் ரோஹித் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 250 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 2 பைக்குகள் மற்றும் 2 மொபைல்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் ரெட்டிச்சாவடியை சேர்ந்த சர்மா என்பவர் தனது வீட்டின் அருகே கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அவர் வீட்டின் அருகே வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 340 கிராம் கஞ்சாவையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிந்த காவல்துறையினர் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வரவுள்ளதையொட்டி ஆகஸ்ட் 8ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி புதுவையில் ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் புதுச்சேரி விமான சாலை, நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி சந்திப்பு, க்ளூனி பள்ளி, கிழக்கு கடற்கரை சாலை, கொக்கு பார்க் சந்திப்பு, ராஜீவ்காந்தி சதுக்கம், வழுதாவூர் சாலையிலும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் தனியார் நட்சத்திர விடுதி, எல்லைப்பிள்ளை சாவடி மற்றும் அதனை ஒட்டிய சாலைகள், தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை சாலை, கஸ்தூரிபாய் சந்திப்பு, சுப்பையா திருமண நிலையம், அப்பா பைத்தியசாமி கோவில் சந்திப்பு, ஆயுதப்படை நுழைவு வாயில் முதல் புதுச்சேரி விமான நிலைய சாலை வரை போக்குவரத்து கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோட்டக்குப்பத்தில் இருந்து சிவாஜி சிலை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு வழியாகவும், சிவாஜி சிலையில் இருந்து மடுவுப்பேட்டை நோக்கி செல்லும் வாகனங்கள் கிருஷ்ணா நகர் சந்திப்பில் இருந்து மாறி செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஜிப்மர் மற்றும் கோரிமேடு நோக்கி செல்லும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் உள்ள கனரக வாகன முனையம் வழியாகவும், பைபாஸ் சாலையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் கனரக லாரி முனையம், குண்டு சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் வழியாகவும், வழுதாவூர் சாலையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் காமராஜ் சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் குண்டு சாலை சந்திப்பு வழியாக இந்திரா காந்தி சதுக்கம் வழியாகவும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதேபோல் ஆயுதப்படை மைதானம் முதல் கஸ்தூரிபாய் நகர் சந்திப்பு மற்றும் சர்வீஸ் சாலைகளில் முழுமையாக வாகன நிறுத்தத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், விழாவில் பங்கேற்க வரும் பொதுமக்கள் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தெரிவித்துள்ளார். இதுவரை இடம் கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு கலந்தாய்வு நடைபெறுவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 2026-27ஆம் கல்வி ஆண்டில் விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காதவர்களுக்கும், இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவிகளுக்கும், சமீபத்தில் 10ஆம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் ஆகஸ்ட் 7 மற்றும் வருகிற 10ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதனால் 11ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற மாணவ மாணவிகள் தங்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நகல், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றுடன் மாணவர்கள் குருசுக்குப்பம் ஸ்ரீ NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் எனவும், இதில் காலை 9:30 மணிக்கு 499 முதல் 300 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், காலை 11:30 மணிக்கு 299 முதல் 175 மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், வருகிற 10ஆம் தேதி புதுச்சேரி குடியிருப்பு சான்றிதழ் இல்லாதவர்களுக்கும், மதியம் 2:30 மணிக்கு 499 முதல் 175 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கக இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுவை குயவர்பாளையம் முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் 24ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலின் 24ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான ஓம் சக்தி சேகர் தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் ஓம் சக்தி சேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உபயதாரர்களாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்த ஆண்டும் அவர்களின் உபயத்தில் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் ஏந்தி லெனின் வீதியில் அமைந்துள்ள ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலமானது செல்லப்பெருமாள் கோவில் தெரு, கருணாகர பிள்ளை தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலை வந்தடைந்தது. அங்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் ஓம் சக்தி சேகர் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் கோவில் தனி அதிகாரி குமரன், RVR வெங்கடேசன், தம்பா, வாசு, வரதராஜ், முனிரத்னம், விஷ்ணு, அருள், மணிமாறன், வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக் மூலமாக நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீட் இளநிலை படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். தியாகிகள் பென்ஷன் வழங்கிட வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டமானது முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள இயக்க தலைவர் சிவராஜின் இல்லத்தில் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி பூர்வீக மக்களுக்கும் பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் இந்தியாவுடன் இணைந்த புதுச்சேரி மக்களின் நலன் காத்திட தியாகி பென்ஷன் வழங்குவது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்துவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வஉசி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வஉசி வீதியில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமத்தை தொடர்ந்து கொடியேற்ற விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் சுமந்து வீதி உலா வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் வீதி உலா புறப்பாடும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி சிறப்பு அபிஷேகமும் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருவீதி உலா நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு அபிஷேகமும், மதியம் 12 மணி அளவில் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை 6:30 மணிக்கு கும்ப படையல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். வலைதளத்தில் மனைவியின் ஆபாச புகைப்படத்தை பரப்பிய தொழிலாளிக்கு சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவர் தொழிலாளி ஆவார். இவர் புதுச்சேரியை சேர்ந்த 30 வயது பெண்ணை இரண்டாவதாக கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் பாண்டியன் மனைவியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அவருக்கு அனுப்பி பணம் மற்றும் ஆசைக்கு இணங்கும்படி மிரட்டியுள்ளார். ஆனால் அவர் அதற்கு மறுக்கவே அதனை சமூக வலைதளத்தில் பரப்பியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாண்டியனை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சால் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில்
ஆகஸ்ட் 7ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட பாண்டியனுக்கு 40 நாட்கள் சிறை தண்டனையும் 1,02,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை முத்தியால்பேட்டை முழுவதும் சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சினி நகர், வஉசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசன்பேட், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் இருந்து பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை தெரிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,740 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.